இல்லை, ஆளுநர் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தட்டி கழிக்கிறார். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆனால் அவர் ஜனநாயகத்தையும் மதிக்கவில்லை, சட்டத்தையும் மதிக்கவில்லை. தான் கற்ற சனாதன அரசியலை மட்டுமே அவர் உயர்வாக கருதுகிறார் என்பது அவருடைய அணுகுமுறைகளில் இருந்து தெரிய வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு அவர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார். அதற்கு உச்சநீதிமன்றம் தக்க பாடத்தை புகட்டியிருக்கிறது. 9ஆம் தேதி அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட்டியிருக்கிறார். அதிலே கலந்து பேசி முடிவெடுப்போம். மீண்டும் அப்படி ஒரு சட்ட மசோதாவை உருவாக்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்குமேனால் கட்டாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மறுபடியும் அந்த சட்ட மசோதா உருவாக்கப்படும், நிறைவேற்றப்படும் என்று கருதுகிறேன். இன்றைக்கு பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதைப் போல இந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய சிந்தனை உள்ள நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இருப்போம்.